இங்கே பாருங்க, காலைல மாடு ஈத்துன்னு போகிற போய் ஈத்துன்னு போகிறான் பாருங்க. அம்மா வாங்க ஈத்துன்னு ஓடுறாரு பேர். ஹை பா பப்பி, காலைல வாக்கிங் கூட்டின்னு போகிறோம். அதில் வந்துட்டு எவ்வளோ வேகம் ஈத்துன்னு ஓடுறான் பாருங்க, தன்னு. சே பப்பி பப்பி, ஏய் காலையில் என்ன தேடின்னு போடுறாங்க, வா பப்பி. பாத்ரூம் பார்த்து வழி தர்றான்பா. போ. எவ்வளோ தூரம்னா ஏற்றுன்னு போகிறே, போடா நீ பாட்டுன்னு போடாங்க பாருங்க. இவன் கையிலே பிடிக்க முடியல, ரொம்ப ஒன்று தான் இருக்கான் பார்க்குறதுக்கு. இவ்வளோ வேகம் ஈத்துன்னு ஓடுறான் தரன்னு. தேபு இங்கே எங்கே போடுற, அப்படி வா, இப்படி வாடா. சேட்டை பிடிச்ச பையன், கொஞ்சம் நெஞ்ச சேட்டை இல்லை, ஊறப்பட்ட சேட்டை இவங்கிட்ட. பா சம்பந்தம் எல்லாம் இடத்துல இறங்குதான் பாரு. டேய் ஓ வரமாட்டாடி, வாடா டேய். காலைல மூந்து பார்க்கலாம், எம்மா கோவமாகறான். அங்கே என்னத்தான் இருக்குது அப்படி தேடுவ நீ? போ போ. உன்னை இழுக்குதுன்னே நான் தினைக்கும் சாப்பிடணும் போல. பைத்தியக்காரவா. ஏய் இங்கேங்க போகிறா? ஐயோ ஒரு இலை ஒரு செடியை பார்க்க கூடாதுன்றான், அப்படியே பூந்துடுறான்ப்பா. வா மாடா நீ இலையை தின்றடே. இப்படா விதவிதமாக பண்ணுவான் இவன் மட்டும். வர நீ அடி வாங்க போகிற பப்பியே, கண்டிப்பாக நீ அடி வாங்க போகிற பாரு. போ இப்படி வா, வா. ஹை அங்கே எதுவும் இல்லை, அப்படியே பார்க்காத, வா. என்ன வாங்க ஓடுறான் பாருங்க. ஆய் இல்லைடா, எங்கடா ஓடுற டேய் பைத்தியக்காரா. இது ஓடுறான் பாருங்க. ஐயா ஐயா அங்கே பாருங்க, அங்கே பாருங்க 2 நாய் நிற்கிறா. இப்போ எப்படி வளைப்பா பாருங்க, அதை பார்த்துட்டு அது வருது 2 நாயே பாருங்க. இப்போ என் பப்பி எப்படி அதை பார்த்து இதுன்னு வர்றான் பொழுதுங்க. பெரியமா படா டேய். ஐயோ ஓடிடப்படா. அது ரொம்ப தூரமாக ஓடி போச்சு. இப்போ நாயை பார்த்துட்டு இவர் எப்படி ஈத்துன்னு ஓடுறாரு பாருங்க. கீழே படுத்துனே போகிறாங்க. ஏங்க ஹை பொறுமை போடா. இவருக்கு இந்த ரோட்டில் வண்டி எதுவும் வராதுக்கும் சௌரியமாக போச்சு இவருக்கு. மூச்சு அடிக்குதுங்க, எப்படி ஈத்துன்னு வர்றான் பாருங்களா. இந்த மாதிரி நீங்களும் யாராவது நாய் வளர்த்துட்டு எனக்கு தெரியும், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நாயை பற்றி. என்ன மாதிரி யாராவது டாக் லவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வந்துட்டோம் நம்ம ஆற்றுக்கு. கிட்டத்தட்ட அது இருக்குது பாருங்க. அங்கேருந்து நான் கூட்டின்னு வரேன். எங்கள் வீடு எங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அந்த 6 கிலோமீட்டர் கிட்டேருந்து பாருங்க. இவனை ஈத்து நான் போகிறதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளிடுது.
ஏய் என்னென்ன பண்ணுறான் பண்ணலவா? ஐயோ ஐயோ வாடா. ஏய் வா. அடி வாங்க போகிறேன் என்கிட்ட. வா, நம்ம ஊர் ஆற்றுக்கே வந்தாச்சு. சும்மா இருக்க மாட்டான். கண்டதையும் பொறுக்கி நின்றுக்கிறான். இப்போ தானே அவன் ஊசி போட்டேன். ஏண்டா தேவர் இங்கே எங்கடா போகிறா? ரெகுலராக கூட்டின்னு வரான். கண்ணு தெரியாத மாதிரி போகிறேன் எங்கே பார்த்தாலும். கொஞ்ச நேரம் கூட விளையாடலாமா நம்ம இப்போ? ஹை ஏய் இங்கே ஒரு ஆரம்பிச்சிட்டான். இந்த பாரி வாட்டம் சொல்லுவாங்களே, அதுதான் பொழுதுமா பப்பியா கபடி விளாட்றோம். ஐயோ ஐயோ பைத்தியம் முடிச்சிட்டான் இவனுக்கு. ஏய் பைத்தியக்காரா, இங்கே பாரு என்ன பண்ணுறா? நாக்கு தள்ளுதுங்க. இங்கே பாருங்க. ஏய் என்ன நாக்க தள்ளுதா? ஓடுறான். சரி வா. கால் மாட்டிச்சு போய். ஏய் பப்பி காலை ஏடுறா, காலை எடு. ரோட்டில் பார்த்தீங்கன்னா நடக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டின்னு வந்தேன். இந்த ஆற்று மணலில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் பாட்டு நடக்கிறாங்க. நம்மளால் தான் நடக்க முடியல, மூச்சு வாங்குது. இங்கே வா. எங்கே போகிற? இப்போ அங்கெல்லாம் போகக்கூடாது, வா, பூச்சி இருக்கும். வா. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் மணலை பார்த்தா தான் பயமாக இருக்குது. கால் வச்சு நடக்க முடியல. இவன் பாருங்க காலை மாடி லோல் போட்டுன்னு வரான். பப்பியா பப்பி இங்கே கூப்பிட்றாங்க. அங்கே திரும்பி பார்க்குறா செவிட்டு பையா. வா. இந்த மாதிரி அடங்காத செல்லத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கப்பா. இவனை வச்சுன்னு டெய்லிக்கும் ஒரு நாள் போகிறது எப்படி தான் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க காலு தலை எல்லாத்தையும் மாட்டின்னு வந்துடுறான். பப்பி பா இங்கே பாரு. எல்லாருக்கும் பாய் சொல்லு. பப்பி பாய் சொல்லு எல்லாருக்கும். சொல்கிறா. ஓகே எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.